நிதி பங்கீட்டில் மத்திய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், நிதி ஒதுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருவதாகவும், வேண்டுமென்றே பாஜக ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால, கூட்டணியில் புதுசாக நீங்க சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. விடுபட்டு விண்ணப்பித்த மகளிரில் தகுதியானவர்களுக்கு டிசம்பர் 15 முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், உரிமைத் தொகை கோரி புதிதாக விண்ணப்பித்த மகளிரின் விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் ஆய்வு செய்யப்படும் என்றார். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஐப்பசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை வெள்ளிக்கிழமை திறக்கப்படுகிறது. புரட்டாசி நிறைவு பெற்று ஐப்பசி மாதம் சனிக்கிழமை தொடங்கும் நிலையில் வெள்ளிக்கிழமை கோயில் நடை திறக்கப்படுகிறது. சபரிமலை மற்றும் மாளிகைபுரம் கோயில்களுக்கான புதிய மேல் சாந்திகள் தேர்வு சனிக்கிழமை நடைபெற உள்ளது. இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள்தான் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு வருடத்திற்கு சபரிமலை மற்றும் மாளிகைபுரம் கோவிலில் முக்கிய பூஜைகள் நடத்துவார்கள்.